அன்யோங்டாரா எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபார் யவிங்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீபார்ன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன். இப்போ நான் அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. தயாங்கும் ஜேக்கியும் அப்படியே காரில் இருக்கிறாங்க. தாங்க அப்படியே விண்டோஸே பார்த்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே இருக்குது. அப்படியே ஜோன் அவுட் ஆகிட்டு விண்டோஸே பார்த்து வந்துட்டுருக்காரு. சார். சொல்லு பிரின்சஸ். என்ன ஆச்சு? அப்படியே பேசாமலே விண்டோஸே பார்த்து வந்துட்டுருக்கீங்க. ஒன்றும் இல்லையே. இல்லை சார், நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரின்சஸ், நான் ஏன் மறைக்க போகிறேன்? ஏன் தெரில, இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் அடிக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியா? எனக்கும் அப்படி தான் சார் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நடக்க போகிற ஃபோட்டோஷூட் பற்றி தான் பயமாக இருக்கும் போல். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் நல்லா பண்ணிடுவீங்க, எனக்கு தெரியும். நான் தான் கொஞ்சம் சொதப்புவேன். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, அதான் நான் கூட இருக்கேன்ல, நம்ம நல்லா பண்ணுவோம். ஆமாம் சார், நீங்கள் கூட இருக்கீங்களே, ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்ட்டு ஜேகே வந்துட்டு ஹாப்பி ஆகுறாரு. சார். சொல்லு பிரின்சஸ். நான் வேணா உங்கள் கையை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கவா? பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஸோ ஜேகே அப்படியே தயாங்கோட கையை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு தான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க காரில். அட் லாஸ்ட் அவங்க ஹோட்டல் ரூமும் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நேராக ஹோட்டல் ரூம் தான் செக்இன் பண்ணிவிட்டு தாங்க வந்துட்டு அவர் ரூம் போகிறாரு, ஜேகே அவர் ரூம் போகிறாரு. 2 பேர் ரூமும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வேறு ஷூட் இருக்கு இல்லையா, நம்ம நல்லா பண்ணுறோம். கண்டிப்பாக பிரின்சஸ் பண்ணுறோம். ஓகே சார், குட் நைட். குட் நைட் பிரின்சஸ் அப்படின்ட்டு தயாங்கும் ஜேக்கியும் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே அப்புறம் தயாங் 2 பேரும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃபோட்டோஷூட்டுக்கு தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோட்டோஷூட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தீம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டார்க் ரொமான்ஸ், காத்திக், அப்புறம் கொஞ்சம் வெம்பயர் பேஸ்ட் அந்த மாதிரி ஒரு தீமு. அட் லாஸ்ட் ஃபைனலாக ஜேகே அண்ட் தயாங் 2 பேரும் ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோஷூட் நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ கேமராமேன்லாம் அப்படியே ஃபோக்கஸ்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. சார், ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரின்சஸ். அது நான் சொல்லணும். இந்த ட்ரெஸ்ஸில் உனக்கு பார்க்கும்போது ஐயோ கொல்ற நீ என்ன. சார், நம்ம இப்போ நிற்கணும் வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜேக்கு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஸோ அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ் எல்லாம். தயாங்ஷி, ஜங்குக்ஷி அப்படியே கேமராவே பாருங்கள், அசையாதீங்க. நான் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறேன். 3, 2, 1. அசையாதீங்க, இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும். சாமியாக இருக்கீங்க 2 பேரும் பார்க்க. ஒரு பெஸ்ட்டு கப்புள்னால் அது நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். இது வரைக்குமே என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி நான் பார்த்ததே கிடையாது. சார் பாருங்கள் சார், அந்த ஆள் வந்ததுலேருந்து நம்மளை கப்புள்னே சொல்லிகிட்ருக்கான். பரவாயில்ல பிரின்சஸ், சொல்லிட்டு போட்டோம். சார், என்ன சார் பாருங்கள், சுற்றி ஆளுங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி கப்புள்னு சொன்னால் அவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்க? எனக்கு தெரியலடா என்ன நினைப்பாங்க. ஐயோ சார், நம்மளை கப்புள்னு நினச்சிருவாங்க. பரவாயில்ல பிரின்சஸ், நினச்சிட்டு போட்டோம். பட் சார், நம்ம தான் கப்புள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தயாங் அப்படியே ஜேகே கிட்ட எடுத்துக்கிறாரு. கமான் தயாங்ஷி, இப்படி தான் இருக்கணும். எனக்கு வேலை மிச்சம். நீங்களே நல்லா ரொமான்ஸ் பண்ணுவீங்க போல். வாட் எ கெமிஸ்ட்ரி. இது வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியை பார்த்ததே இல்லை. சார் பாருங்கள் சார், நீங்கள் பண்ண அந்த ஆள் வேணும்ன்ட்டு பேசிகிட்டு இருக்கான். பாருங்கள். பரவாயில்லடா, அவன் பேசிட்டு போட்டோம், அதுவும் நல்லா தானே இருக்குது. சார். சரி கேமரா பார். அப்படியே அவங்க 2 பேரும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. தயாங்ஷி, இது வரைக்குமே நம்ம கப்புள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக சிங்கிள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இல்லைங்க. ஸோ தயாங்க இப்போ எப்படி நிற்கிறாரு. வாட் அவரா மாஸாக இருக்கீங்க, சும்மா கிளாஸாக இருக்கீங்க. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை, செம்ம ஸ்டைலாக நிற்கிறீங்க. டே போதும்டா, நீ எடுத்துட்டியா? வெறும் வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, கேமரா வேலை செய்யுமா? தயாங்ஷி, அதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். இந்த பாரிஸில் எக்ஸ்பீரியன்ஸான ஃபோட்டோகிராஃபர்னால் அது நான் மட்டும்தான். அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபர் தயாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ ஜங்குக்கை கூப்பிட்றாரு. ஜங்குக்ஷி, இப்போ உங்கள் டர்ன், நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. ஓகே. அப்படியே போய்ட்டு ஜேகே போய் நிற்கிறாரு. ஜங்குக்ஷி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக முடியுமா? கொஞ்சம் ஆங்கிள் மிஸ் ஆகுது.
இல்லை கொஞ்சம் ரைட்டில் வர முடியுமா? பக்காவாக இருக்குது இப்போ எடுக்கிறோம் பாருங்க அப்படின்ட்டு ஃபோட்டோகிராஃபர் பாட்டுக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. சரி நான் கிளம்பலாமா? ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சா? ஐயோ ஜங்குக்ஷி, இல்லை இன்னும் இருக்குது. இதுக்கே டயர்டானா எப்படி? அப்படியே நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஜேகேயோட மைண்ட் வாய்ஸில், இந்த ஆளை பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தெரில, சும்மா நம்மளை வச்சு டைம் பாஸ் தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காரு அந்த ஃபோட்டோகிராஃபரை. இதெல்லாம் தயாங்க பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. சரி அதான் எடுத்து முடிச்சிட்டிங்களே, நான் கிளம்பலாமா? ஐயோ ஜங்குக்ஷி, இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, லாஸ்ட் ஃபோட்டோ. சரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் இன்னும் பின்னாடி போங்க. இன்னும் அவளோட பின்னாடி போகணும். ஜங்குக்ஷி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. போதுமா? இல்லை ஜங்குக்ஷி, கொஞ்சம் லெஃப்டில் வாங்க. போதுமாடா? இல்லை கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்படி ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி அப்படின்ட்டு ஜேகே பின்னாடி போகும்போது அப்போ தெரியாமல் அங்கே ஒரு மிரர் இருக்கும், அது இடிச்சிடுறாரு. அது இடித்து இப்போ ஜேகேயோட கையை அதை அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிடுது. கை அப்படின்ட்டு ஜேகே இப்படி கையை பார்க்குறாரு. ஸோ அங்கேருந்து அப்படியே பிளட் வருது. அப்போ தயவங்க இதெல்லாம் பார்த்துட்டு, போய் டாக்டரை கூட்டு வா அப்படின்னு ஜேகே கிட்டே வராரு. பிரின்சஸ் ஒன்றும் ஆகலைல்ல, கை கொடு அப்படின்னு ஜேகே கையை பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை சார், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, தெரியாமல் அடிச்சிட்டேன், மிரர் தான் உடஞ்சிடுச்சு. மிரர் பற்றியா கவலைப்படுற, அது உடஞ்சிட்டு போட்டோம், உன் கையை கொடு முதல்ல அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு. சார் பெரிய காயம்லாம் எதுவும் இல்லை, சின்னதாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, ரத்தம் வருது, பேண்டேஜ் போட்டால் சரியாயிடும் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே தாயாங் அப்படியே ஒரு ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. சார் என்ன ஆச்சு? இல்லை பிரின்சஸ், உன் கையை தான் பார்த்து விடுவேன். ஸோ ஜேகேயோட பிளட்டை பார்த்து தாயாங்க்கு ஒரு மாதிரி டெம்டிங்காக ஆகுது. சார் நீங்கள் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அடியெலாம் ஒன்றும் பாடல, ஜஸ்ட் பிளட் மட்டும் தான் ஊற்றுது, வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. தெரியும் பிரின்சஸ், டாக்டர் வருவாங்க தெரியும். ஒரு மாதிரி தயாவுக்கு ஒரு மாதிரி அப்படியே கண்ட்ரோல் லூஸ் ஆகி அப்படியே ஜேகேயோட கையை பார்த்துட்ருக்காரு. இப்போ தயாங்க அப்படியே ஸ்லோவாக ஜேகேயோட கையை அவர் வாய்க்கிட்ட கொண்டு போகிறாரு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னையும் தயாங்க டக்குன்னு கான்ஷியஸ் வந்து, பிரின்சஸ் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு தாங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிடுறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்தில் அங்கே டாக்டரும் வந்துடுறாரு. ஹாய் ஜங்குக், நான் தான் டாக்டர் லீ. சரி கை காமிங்க அப்படின்ட்டு ஸோ ஜேகேயோட கை வாங்கி பார்க்குறாரு. ஒன்றும் பெரிய காயம் கிடையாது, பயப்படுற மாதிரி, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு லீ பாட்டுக்கு ஜேகேக்கு அப்படியே அந்த வைப்லாம் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளட் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அங்கே பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுடுறாரு. ஜேகே இப்போ டாக்டர் லீயே பார்த்துட்ருக்காரு. என்னங்க ஜங்குக், என்னையும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணிக்கோமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கா, அதனால்தான். எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க, எனக்கும் அப்படி தான் இருக்குது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரிங்க டாக்டர், இப்போ சரியாயிடுமா? ஒரு 2-3 டேஸில் சரியாயிடும், பார்த்துக்கோங்க. அப்படியே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட சைடு வந்தால் தயாங்க ரெஸ்ட் ரூமில் இருக்கார். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ அவர் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்துடுது. ஸோ நார்மல் ஆகிட்டு அவர் அப்படியே மிரரை பார்க்குறாரு. இவ்வளோ வருஷம் நான் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துருச்சுல்ல. சாரி பிரின்சஸ், பாஸ்டில் நான் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், அதை கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் இருக்க அது ரொம்ப மோசமாயிட்டுருக்கு. அவனை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கடைசியில் நானே உன்னை ஹர்ட் பண்ணுறேன்ல, என்னை மன்னிச்சிரு. என்னால் முடியல, நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் முடியல பிரின்சஸ், ஐம் சாரி. இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க சேஃப் கிடையாது, நான் உன்னை விட்டு தள்ளி போகணும், அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்ட்டு தாங்க பாட்டுக்கு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ ஃபைனலாக நார்மல் ஆகிட்டோன்னையும் ஸோ தாங்க பாட்டுக்கு அகெயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தா அங்கே ஜேக்யூ லீவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தாங்க ஸ்லோவாக அவங்கக்கிட்ட போகிறாரு. என்னாச்சுன்னு தெரில, ஆனால் லீவை பார்த்தோன்னையும் தாங்க இன்னும் ரொம்ப கோவம் வருது. நேராக போயிட்டு லீவோட காலரை பிடிக்கிறாரு. ஒத்தான் இன்னும் சாவலியாடா அப்படின்ட்டு லீவோட ஷர்ட் காலரை இன்னும் டைட்டாக பிடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே, சார் என்ன பண்ணுறீங்க,
விடுங்க சார் அவரை. இப்போ தாங்க டக்குன்னு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. அப்படியே லீயோட ஷர்ட் காலரை லூஸ் பண்ணுறாரு. இப்போ லீ வந்துட்டு ஷர்ட்டை சரி பண்ணிவிட்டு அப்படியே தாங்க தான் பார்க்குறான். என்னாச்சு தாயாங், ரொம்ப கோவமா? எதுக்கு இவ்வளோ கோவம்? நான் எதுவுமே பண்ணலையே. டேய், உன் பேர் லீ தானே? ஆமாம், லீ தான். அப்போ நீ தானடா அது? இப்போ பாருங்க தாயாங், ஊரில் 1000 பேர் லீன்னு இருப்பான். அதெல்லாம் நானும் ஆகிட முடியுமா? நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது. நீங்கள் யார் மேலே இருக்கோ கோவத்தை என் மேலே காட்டுறீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறது. எனக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது. டேய், போய் சொல்லாத. நீ லீ தானே? என் பேர் லீ தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது. நீங்கள் வேறு யாரும் நினச்சி என் மேலே கோவத்தை காட்டுறீங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது கூட கிடையாது. இல்லைடா, நீ போய் சொல்கிற. எனக்கு தெரியும் நீ லீ தான். தாயாங், நான் லீ தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற லீக்கு நான் கிடையாது. நீங்கள் வேறு யாரும் நினச்சி மேலே கோவத்தை காட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, சார் அதான் அவர் சொல்கிறாரே, ப்ளீஸ் கோவப்படாதீங்க. இல்லை பிரின்சஸ், எனக்கு எதுவும் தெரியாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணார் சார்? இல்லை ஒன்றும் இல்லை, விடு. சொல்லுங்கள் தாயாங், நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள். தாயாங் அப்படியே யோசிச்சுட்டு, இல்லை நீ எதுவுமே பண்ணல, நான் தான் வேறு யாரும் நினச்சி தெரியாமல் பண்ணிட்டேன். அதுதான் சார் நான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கேனே, நான் லீ தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற லீ நான் கிடையாது. ஆனால் பரவாயில்ல சார், நீங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், கிம் தாயாங். அதனால் எனக்கு உண்மையில கோவம்லாம் வராது. நான் சில் தான். நான் எதுவும் பெருசாக அத்தில அப்படின்ட்டு லீ பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறான். சரி ஓகே, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். அப்படியே தான் அவங்க ஜேகேயோட கை ஹோல்ட் பண்ணுறாரு. போகலாம் பிரின்சஸ். போகலாம் சார் அப்படின்னு ஜேகேயும் தாயாங்கோட கை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அங்கே கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் லீ அப்படி பார்த்துட்டே இருக்கான். இப்போ டைம் அப்படி பாஸ் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு தாயாங் வந்து ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறாரு. ஜேகே விட்டு தள்ளி போகிறாரு. இது ஜேகே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போது நேராக தாயாங்க பக்கம் தான் போகிறாரு. தாயாங் ஒரு ரூமில் தான் இருக்கார். ஸோ பால்கனியில் அப்படியே நின்று அப்படி வியூ பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே ஸ்லோவாக அங்கே பால்கனியில் இருக்க டோரை ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்படியே பால்கனியில் போய் தாயாங் பக்கத்தில் நிற்கிறாரு. சார், வியூ நல்லா இருக்குல்ல? நீ எப்போ வந்த பிரின்சஸ்? இப்போ தான் வந்தேன். சரி ஓகே. சாப்பிட்டியா? ஐயோ சார், நான் சாப்பிட்டேன். நீங்கள் ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஏன் பசிக்காமல் இருக்கும்? நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு என்னை நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஏன் என்னை விட்டு தள்ளி போகிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே, நார்மலாக தான் இருக்கியா? இல்லை சார், நீங்கள் கோவமாக இருக்கீங்க. என் மேலே ஏதாச்சும் கோவமா? இல்லை பிரின்சஸ், நான் என் மேலே கோவப்பட போகிறேன். எனக்கு மேலே கோவம்லாம் வராது. அப்புறம் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க? நான் அவாய்ட்லாம் எதுவும் பண்ணலையே. சார் போய் சொல்லாதீங்க, நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும். அவாய்ட் தான் பண்ணுறீங்க. இல்லை பிரின்சஸ், நான் அவாய்ட்லாம் பண்ணல. சரி ஓகே, அப்போ ப்ராமிஸ் பண்ணுங்கள். என் மேலே ப்ராமிஸா? நீங்கள் வேணும்ட்டு என்னை அவாய்ட் பண்ணலன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, அவாய்ட் தான் பண்ணுறேன். ஏன், எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க? அது நீ என் கூட இருந்தால் அது சேஃப் கிடையாது, அதனால தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன திடீர்னு? அதெல்லாம் அப்படி தான்டா, நான் உன்னை ஹர்ட் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. ஏன், எது வச்சு இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்னை ஹர்ட்லாம் பண்ணலையே. இல்லை பிரின்சஸ், இது சரியாக வராது. நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் தள்ளிலாம் போகக்கூடாது. எதுக்கு தள்ளி போகணும்? அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. நான் ஹர்ட்டும் ஆகலை, நீங்கள் என்ன ஹர்ட்டும் பண்ண மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இல்லை பிரின்சஸ், உனக்கு எதுவுமே புரியலை. நான் உன்னை ஹர்ட் பண்ணிவிடுவேன். நான் உன்னை தள்ளி இருக்கிறது தான் சேஃப். ப்ளீஸ் என்னை விட்டு நீ போயிடு. தாயாங், அப்போல்லாம் யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஜேகே போயிட்டு தாயாங்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர் மேலே சாயிறாரு. பிரின்சஸ் என்ன பண்ணுற? கொஞ்ச நேரம் நான் எப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறேன். அது மட்டும் இல்லை, யார் சொன்னால் நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணுவீங்கன்னு? நீங்கள் என்னை எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. சொல்லப்போனால் என்னோடய சேஃப் பிளேஸே நீங்கள் மட்டும்தான்.
நான் ஹர்ட்லாம் ஆகலை. உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குது. லைஃப் லாங் இதை எப்படி கண்டினியூ பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் கூடவே இருக்கணும் போல் இருக்குது. ஐ லவ் யூ தயோங் அப்படின்றாரு. ஸோ தயோங்கா அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. பிரின்சஸ், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் என்ன சொல்கிறீங்க? போதும் பிரின்சஸ், எதுவுமே தெரியாமல் நடிக்காத. நல்லாவே தெரியும் எனக்கு உமால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. தெரியும். ஆனால் அது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா உங்களுக்கும் லவ் இருக்குது போல். ஏன் எனக்கு லவ் வராதா? இல்லை லவ் இல்லாமல் தான் நான் பிரின்சஸ்ன்னு கூப்பிட்றேன்னா? சரி என்ன பண்ணுறீங்க? அப்படியே தயாங் ஜேகே க்ளோஸாக எடுத்துக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்காம பிரின்சஸ். சார் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். பரவாயில்ல சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஓகே தான். ஆனால் நம்ம இன்னும் லவ்வே பண்ணலையே. பண்ணிப்போம், இப்போலேருந்தே பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன அப்படி ஜேகே கிட்டே போகிறாரு. சார் நாளைக்கு ஃபோட்டோஷூட். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வெட்டிங்க்கு ஃபோட்டோஷூட் ரிஹர்சல் தான் பண்ணும் போல். என்ன சொல்கிறீங்க? நாளையிலேருந்து வெட்டிங் ஃபோட்டோஷூட்டுக்கு ரிஹர்சல் பார்க்கணும். ஓகேவா? ஓகேவாடா? ஓகே சார். இதுக்கப்புறம் இந்த சார் மாதிரிலாம் வேண்டாம், புருஷனே கூப்பிடு. சார் கூப்பிட்றா. ஓகேடா புருஷா. ஐயோ பிரின்சஸ் நல்லா இருக்கு திரும்பியும். ஓகேடா புருஷா அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு அப்படியே தயாங் ஹக் பண்ணிக்கார் ரைட்டா. இப்போ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் ஈவினிங் தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் அப்படியே பார்ட்டியில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பார்ட்டின்னா அது ஒரு ஈவெண்ட்டு. ஸோ மேகசின் கம்பெனியில் இருக்க ஈவெண்ட் தான் அது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் மாதிரி பெரிய பெரிய கொலாபரேட்டர்ஸ் அப்புறம் மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே அங்கே ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தயாங் இப்போ மற்ற கம்பெனியோட சிஓஸ் கிட்டலாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் பிஸியாக இருக்கார். இந்த பக்கம் ஜேகே தயாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போன்னு பார்த்து லீ வரான். டாக்டர் லீ, நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். எப்படி இருக்குது? கை சரியாயிடுச்சா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆயின்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டேன். பாருங்கள் கொஞ்சம் சரியாயிடுச்சு. கை காமிங்க அப்படின்ட்டு கை வாங்கி பார்க்குறாரு. பரவாயில்லையே, சீக்கிரம் சரியாயிடுச்சு. அது ஆமாம், நானும் நினச்சி கூட பார்க்கல சீக்கிரம் சரியாகும்னு. ஆனால் பாருங்களேன் சீக்கிரம் சரியாயிடுச்சு அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஜாங்கோக், யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன? ஆமாம், தயாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். சரிங்க ஜாங்கோக், அப்போ நான் வேணா உங்கள் கூட பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்குவா? எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது. பரவாயில்ல டாக்டர், வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கும் கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் ஜங்கோக், சொல்லுங்கள் டாக்டர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருக்குது. பேசுங்க. ஆனால் இங்கே வேணாம், கொஞ்சம் தனியாக. தனியாக தானே இருக்கிறோம். தனியானா இதுக்காகவே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்க டாக்டர், பேசலாம். நாளைக்கு பேச முடியுமா? நாளைக்கா? ஆக்சுவலாக நாளைக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். ஓ அப்படியா? ஆனால் நாளைக்கு முடிஞ்சா என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஜேகே எப்படி யோசிக்கிறாரு. இல்லை பரவாயில்ல ஜங்கோக், வேணாம் விடுங்க. நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டாம். நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இல்லை டாக்டர், நம்ம பேசலாம். நாளைக்கு கொஞ்ச நேரம் தானே. நானும் தயாங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச போகிறேன்ட்டு. இல்லை ஜங்கோக் வேணாம், நீங்கள் தயவு செஞ்சு தயாங்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்? அது வேறு ஒன்றும் இல்லை. அவர் கொஞ்ச நாளாக என் மேலே கோவமாக இருக்கிறாரா, அதனால் எங்கே நீங்கள் போய் கேட்டால் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரோ, அதனால தான். இப்போ ஜேக் எப்படி யோசிக்கிறாரு. இல்லை பரவாயில்ல விடுங்க, நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணும்போது பேசிக்கலாம். இல்லை டாக்டர், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஜேகே லீ தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க வராரு. ஸோ லீயை பார்த்தோன்னு தாங்க என்னன்னு தெரியல, ரொம்ப கோவமாக வருது.
பிரின்சஸ் வா போகலாம் அப்படின்னு தாங்க வந்துட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம் வா சொல்கிறேன் அப்படியே நேராக அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அங்கே தான் போகிறாரு. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நாளாக என்னோடய ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான், எனக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது, நான் எப்போ என் ஃப்யூச்சர் பார்ட்னரை காட்ட போகிறேன். இப்போ எல்லோரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே, அதை ரிவீல் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ ஜேகேக்கா ஒரு பக்கம் ரொம்ப ஷையாக ஆகுது. இவன் தான் ஜான் ஜங்குக். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பெரிய மாடல் அண்ட் ஃப்யூச்சரில் என்னோடய பார்ட்னர் ஆக போகிறான், என்னோடய பிரின்சஸ். அப்படியே ஜேகே கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஒரு சீக்கிரம் மேரேஜ் டேட்டும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ப்ரெஸ்ஸு மீடியாவில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து அப்படி லீவ் பார்த்துட்ருக்கான். சரிங்கடா, இதோட அந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.